ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதி மகள், சாரி. ஆதி, I'm sorry மகள். ஹே மகள், அழாத ப்ளீஸ். அழாம என்ன செய்ய சொல்ற ஆதி? உண்மையாவே இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தது, பாட்டிய பார்த்தது, உன்னோட டான்ஸ் ஆடினது, அது எல்லாமே எனக்கு சந்தோஷமா இருந்தது ஆதி. ஆனா அடுத்த 1 மணி நேரத்துல எல்லாமே கலைஞ்சு போயிடுச்சு. கற்பனை வெறும் பகல் கனவுன்னு உங்க அம்மா சொல்லாம சொல்லிட்டாங்க. மகள் ப்ளீஸ் மகள், இங்க நடந்தது ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு அதை மறந்துடு. முடியல ஆதி. ஸ்வேதாவுக்கான என்கேஜ்மெண்ட் மோதிரம் என் பக்கத்துல வந்து விழுந்துச்சு, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. என் கண்ணு முன்னால வேற ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ரிங் நீ போடணும்னு உங்க அம்மா சொல்லும் போது என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும் தெரியுமா? மகள் ப்ளீஸ், என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. அந்த நேரத்தில் அம்மா வருவாங்க, அப்படி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என் அம்மா சொன்ன எதுவுமே என் காதுல ஏறவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். நீ கட்டிலுக்கு கீழே மறைஞ்சிருந்த உன்னோட நிலைமை என்ன ரொம்ப பாதிச்சது மகள். உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். உன்னோட தனியா இருந்த மொமெண்ட் ஏதோ சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருந்தது. ஆனா சொர்க்கத்துல இருந்து தவறி நரகத்துல விழுந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை மகள். ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டுமே இன்னைக்கு பார்த்துருக்கோம். அதுல நல்லதை மட்டும் வச்சுக்கிட்டு கெட்டதை மறந்துடு மகள். இங்க பாரு மகள், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் கண்டிப்பா அம்மாட்ட பேசுவேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் தைரியமா இரு மகள். உன்னோட நம்பிக்கை தான் எனக்கு பலமே. நீ உடஞ்சு போயிட்டா நானும் பலவீனமா ஆயிடுவேன். எனக்காக தைரியமா இரு. சரி, நான் வைக்கிறேன். பாய் மகள். பாய். என்ன ஆதி, எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ண? ஏதாவது பிரச்சனையா? மகள் சந்தோஷப்படுவான் தான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அம்மா ஸ்வேதாவை பத்தி பேசினது, நிச்சயதார்த்த மோதிரம் வாங்கிட்டு வந்து காட்டினது, இதெல்லாம் பார்த்துட்டு மகள் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. நானும் அவளை சமாதானப்படுத்தலான்னு ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனா அவ அழுதுகிட்டே இருந்தா மதி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மதி. என்ன செய்யறது ஆதி? உங்க அம்மா ஹாஸ்பிடலுக்கு வந்தப்பவே வீட்டுக்கு கிளம்புறத பார்த்ததும் பதறி போய் நானும் கூடவே தான் வந்தேன். வீட்டுக்கு வந்து எப்படியாச்சும் பாட்டிக்கிட்ட சொல்லி உங்க அம்மா கண்ணில் படாம மகிழினிய கூட்டிட்டு வந்துட்டேன். பட் அப்பவே அவ ரொம்ப கலங்கி போய்தான் இருந்தா. நானும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். நீயும் வீட்டுக்கு வந்தியா?
எனிவே தேங்க்ஸ் மதி. மதி, அப்புறம் நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது. மகிழினிய நான் பழையபடி சிரிச்ச முகத்தோட பார்க்கணும். அவ என் கண்ணு முன்னால சிரிச்சுட்டே இருந்தா அதுவே எனக்கு போதும் மதி. என்கிட்ட சொல்லிட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். எனக்கு அது போதும் மதி. சரி மதி, நாளைக்கு பார்ப்போம். குட் நைட். குட் நைட் ஆதி. சீதா, எவ்வளோ நேரம் ஆக்குவான்னு தெரியலையே அவ. ஒரு ஆம்லெட் கேட்டு எவ்வளோ நேரமா? சைட் டிஷ் இல்லாம சரக்கு அடிக்க முடியல. என்ன ஆளோ நீ படி. அட, என் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா. அப்படின்னா நான் அப்பாவை போறேனா? டேய், நீ குடிக்கிற நாத்தத்தை தாங்க முடியாம தான் அவ குமட்டிட்டு இருக்கா. போச்சா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் இந்த வாசனை கூட பழகலன்னா புருஷன் மேல அட்டாச்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்படி இருந்தா எப்படி நம்ம 2 பேரும் குழந்தை பிறக்கும்? அக்கா, இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு வர? அப்புறம் அக்காவுக்கு தம்பி மரியாதை கொடுக்காம குடிக்கிறான்னு எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்குறதுக்கா? டேய், போதும் போதும்டா உன் மரியாதெல்லாம். இந்த வீட்ல ஏது நடக்குது என்ன நடக்குதுன்னா எதை பத்தியும் உனக்கு கவலை இல்ல. உனக்கு சரக்கு கிடைச்சா போதும், குடிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு கொரட்டை விட்டு தூங்குவ. இதை விட வேற என்னடா தெரியும் உனக்கு? ஓ, அப்போ உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன கூப்பிடாம ஆதிக்கு போய் அம்மா தனியா ரிங் வாங்கினது, அத போட்டு பாக்குறதுக்கு ஆதியா ஹாஸ்பிடலுக்கு தேடி போனது, அந்த நேரம் ஆதி வீட்டுக்கு வந்தது, அம்மா வரும்போது பாட்டி கீழே விழுந்தது, எவ்வளவோ நடந்தது. ஆனா அம்மா எதை பத்தியுமே என்கிட்ட சொன்னது இல்ல. ஸ்வேதாக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்றத நான் ஏத்துக்கிறது இல்ல. அதனால அவங்க என்ன அவாய்ட் பண்ணாங்க. அக்கா, இதெல்லாம் நீயா கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்க. ஆனா உனக்கு தெரியாத வீட்டுல நிறைய விஷயங்கள் நடக்குது, அது உனக்கு தெரியுமா? அப்படி என்ன நடந்தது? நம்ம தம்பி ஆதி இருக்கானே, அவன் லவ் பண்றான். கடவுளே, ஆதி தம்பி லவ் பண்ற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா